சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் களமிறங்கியாச்சு. இதுக்கப்புறம் வண்டியை நிறுத்த முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகல் என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக தற்போது தேர்தல் அங்கீகாரம் பெற 10 தொகுதிகளில் போட்டியிட வேண்டியுள்ளது என்று கரெக்டாக தான் கூறியிருக்காங்க. இதனாலேயே துரை வையோகம் பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் இது சாத்தியமில்லை என கூறப்படுகிறது. கரெக்டான பதிலை கூறியிருக்கிறார் என்று தான் சொல்லப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகி பாஜக அதிமுக கூட்டணியில் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆழ்வார்கள் கூறியிருக்கிறார்கள் என்று தான் கூறப்படுகிறது. இது குழப்பத்திற்கு மேல் குழப்பம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு போகிறாங்கன்றது கூட ஒரு திருப்பமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாள் போக போக பார்த்தீர்கள் என்றால் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு திடீர்னு அவருடைய தொண்டர்கள் எப்படியாவது மாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவருடைய கட்சி வலுப்படுத்த இது ஒரு சாத்தியமாகத்தான் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அடுத்த வரக்கூடிய நாட்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க இது ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. அடுத்த காணொளியில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.